ஜெனடிக் அப்டேட். ஸோ ஒவ்வொரு ரத்த வம்சாவழியிலயும் பார்த்தீங்கன்னா, கடைசியா பிறக்கிற மனிதர்கள் அவங்க அந்த மூதாதையர்களுடைய அந்த ரத்த வம்சாவழியில வரக்கூடிய அத்தனை மக்களுடைய தரவுகளையும் அவங்க ஏத்துப்பாங்க. ஐ ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்? ஆசிட் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியா ஃபில் ஆகி ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த தரவுகள் இருக்கும். அத கரைச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஐ ஓப்பன் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஆசிட் ஃபுல்லாக்கி சஹஸ்ரம் வரைக்கும் நிரப்பணும். ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கு சஹஸ்ரம் வரைக்கும் நிரப்பணும்னா நெறைய ஆசிட் ஃபில் ஆகணும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராசஸ் சும்மா டக்குன்னு நடந்துரும். அவங்களுக்கு வந்து டீனேஜ்லயே வந்து என்ன ஆகும்? கண் திறந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும். மந்தமா இருப்பாங்க. பாடியில ஹீட் அதிகமாகும். மைண்ட் மாறும், புத்தி மாறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஜாண்டிஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு நோய் மாதிரி வரும் ஹீட்டுனால. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க, முடிஞ்சிடும். ஜெனட்டிக் அப்டேட் கொடுக்குறவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஐ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆசிட் எல்லாம் உங்களுக்கு ஐ ஓப்பன் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. ஐ ஓப்பன் பண்ணிட்டு ஆசிட் நிரம்பும் போது உங்களுக்கு அதிகமாக நிரப்பணும். ஏன்னா நீங்கள் ஆல்கலைன் உங்களோட கெப்பாசிட்டி வந்து வேற, மற்றவங்களோட கெப்பாசிட்டி வந்து வேற. ஸோ அது ஃபுல்லாக நிரப்பினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நோய் வரும். நோய் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன நோயெல்லாம் வராது. டிபி, கேன்சர், அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் ஏதாவது அந்த மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து சில காலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அது இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதை நீங்கள் ஃபுல்லாக ஆசிட் தர சாசம் ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்கலைனாக மாறும்போது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆரா நல்லா டெவலப் ஆகி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது இது கொடுக்கறது பேர் ஜெனட்டிக் அப்டேட். அப்போ வந்து உங்களுடைய உடல்ல மட்டும் அந்த மாற்றம் வர்றது கிடையாது. பஞ்சேந்திரியங்கள்ல சில தரவுகள் இருக்கும். அவங்களோட ஜெனட்டிக்கா ஜீன்ல வந்தது. அதெல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்க ஒரு லைட் பீயிங்கா மாறிடுவீங்க. உங்க ஆரா நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க உங்க வம்சாவழியில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எதுவுமே வராது. ஆனா வேற வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்கலைனா மாறுறதுனால வேற மாதிரியான விஷயங்கள் ஆட்டிசம்ல ஒரு டைப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற மாதிரி. ஏன்னா ஃபீல்டு பத்தாது. அந்த மாதிரி எவால்வ்டுனா அது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மற்றபடி அந்த அசிடிக்கா இருக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே என்ன ஆகாது? உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வம்சாவழிகளுக்கு வராது. அதே மாதிரி உங்கள் கூடவே இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து என்ன இருக்கும்? உடம்புல மாற்றம் இருக்கும். ஒரு பேசன்ல தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 டெஸ்ட் டியூப் வச்சுட்டு தண்ணி ஊத்தி ஒவ்வொரு டிஎன்ஏவா போட்டுட்டு ஒரு டிஎன்ஏல மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரே ஃப்ரீக்வன்சி வச்சு பாருங்க. அந்த சேஞ்ச் எல்லா டெஸ்ட் டியூப்லயுமே பிரதிபலிக்கும், எதிரொலிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒருத்தர் வந்து நல்லவங்களா வாழறதுனால, நீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறதுனால, நீங்க ஒருத்தர் அத்தனை வலியும் தாங்குறதுனால என்ன ஆகும்? உங்களுடைய உங்க கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஜெனடிக் அப்டேட் கிடைக்கும். அடுத்து வர ஜெனரேஷனும் நல்லா இருக்கும். ஆனா அத வந்து புரிஞ்சுக்கிற மனோபக்குவத்துல, மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம அத சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால நம்மளோட லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க பார்த்தீங்கன்னா கண்கூட பார்க்கலாம். நீங்க ஜெனடிக் அப்டேட் குடுத்ததுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் உங்க சொந்தங்கள்லயே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லா அழகா பிறக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாயலே மாறிடும். அது வேற விஷயம். அது வந்து என்னதான் நம்ம அப்டேட் குடுத்தாலும், பஞ்சேந்திரியங்கள் எல்லாருக்கும் சுத்தம் பண்ணி வச்சு குடுத்தாலுமே, அவங்க செய்யக்கூடிய அந்த செயல், அவங்களுடைய பெர்சனல் வைப்ரேஷன் அதெல்லாமுமே என்ன பண்ணும்? தாக்கத்த வந்து ஏற்படுத்தும். நான் நல்லவனா இருக்கேன். நான் நல்லவனா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும்? அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா ட்ராமாஸ், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி ஜீன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, ஜெனடிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, டிஎன்ஏல எம்பெட் ஆகுதோ, அதே மாதிரி நல்ல குணங்களும் எம்பெட் ஆகும். அந்த பிளட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஆல்கலைனா இருக்கீங்கன்னா, நான் ஆல்கலைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ட்ரேட்ஸ் தான் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, சிறுமையான விஷயங்கள் எனக்கு வராது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய நிலையில நீங்க நில்லுங்க. ஊரோட ஒத்து வாழறேன், இல்ல நான் தனியா இருக்கேன், என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தனித்தன்மையை நீங்க விட்டு குடுத்துட்டீங்கன்னா,
உங்க சோல், உங்க கான்ஷியஸ்னஸ்க்கான அந்த வேல்யூவே போயிடும். நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. நீங்க நீங்களாவே இல்லாம அப்புறம் உங்களையே நீங்க தொலைக்கிறது, உங்க சோல வந்து அடமானம் வைக்கிறதுக்கு சமம் அது. அவ்வளவுதான் அது போயிடும். உங்களுடைய தனித்துவமே உங்களுடைய சோல் தான். அந்த சோல்ல இருக்கக்கூடிய தரவுகள் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது, நீங்க அதையே அதுதான் அந்த குணம். உங்க அ பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாவ எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் தானே உங்களோட குணம். ஸோ அதையே நீங்க வந்து விட்டு குடுத்துடுறீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. இந்த ஜெனடிக் அப்டேட் பத்தி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அத ரெஃபர் பண்றதா இருந்தாலும் தாராளமா ரெஃபர் பண்ணலாம். நன்றி. லெவஸ்கான்.